சார் அனுபவமும் இல்லாம முதலீடும் கம்மியாவும் எப்படி சார் பிசினஸ் பண்ண முடியும்? அதாவது அனுபவம்னா, இப்போ ஒரு துணி மெட்டீரியல்னா அத பத்தி நமக்கு தெரியணும். இது என்ன மெட்டீரியலு, என்ன ஏதுன்ட்டு. இப்போ நம்ம சொல்றது அப்படி கிடையாது. மக்கள் யூஸ் பண்ற ஒரு விஷயத்த வாங்கி அப்படியே சேல்ஸ் பண்றதுனால மிகப்பெரிய அனுபவம் தேவையில்ல. அதே மாரி வந்து குறைந்த முதலீடு அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணா வாடகை, அட்வான்ஸு, அது இல்லாம பொருள் வாங்கி வைக்கிறதுக்கு பல லட்ச ரூபா போடணும். இது அப்படி இல்ல. எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் நம்ம வாங்க போறோம். அத தான் விற்பனை செய்ய போறோம். விக்கும்போது வாங்கிக்க போறோம். அதனால வந்து முதலீடும் ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து எந்த மாரி பிசினஸ்ன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாம்மா. நீங்க ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம ஆன்லைன்ல மட்டும் தான் வாங்க முடியும். அது எங்க ஹோல்சேலா விக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து பல லட்சம் ரூபாய் போட்டு வாங்குறதால அது எங்க சேல்ஸ் பண்றாங்க? எங்க வாங்கணும்? அது என்ன மார்ஜின் வைக்கணும்? எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம சொல்ற அரி என்டர்பிரைசஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஆன்லைன் பொருள்கள் எல்லாமே 300க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. அது இல்லாம அவங்க இன்னும் அஷ்யூரன்ஸ் என்ன தராங்கன்னா, நீங்க ஒரு பொருள பார்த்துட்டீங்க. இது நல்லா இருக்கு. மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்கு. இது வேணும்னு அங்க கேட்டாலும், அத உடனே வாங்கி தருவாங்க. இன்னொன்னு வந்து ஆன்லைன் பொருள்கள் வந்து ஒரு ஒரு பொருளையுமே நேர்ல பார்த்து வாங்க முடியாது. அத ஆர்டர் போடுவோம், வந்தா பார்ப்போம். இங்க அப்படி இல்ல. அரி என்டர்பிரைசஸ்ல நீங்க நேர்லயே போயி, எது வேணும்? நல்லா இருக்கா? இது நமக்கு யூஸ் ஆகுமா? இதோடைய ரேட் என்ன? அப்படி எல்லாம் தெரிஞ்சு வாங்கி விற்பனை செய்ய முடியும். அதுதான் இதுல மிகப்பெரிய ப்ளஸ்ஸா நான் அதுதான் பார்க்குறேன். இது தேவைன்னா 1, 2 வாங்கிக்கலாமா? இல்ல மொத்தமா தான் வாங்கிக்கணுமா சார்? உண்மையிலேயே அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து மொத்தமா வாங்கி தான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஹோல்சேல். நம்ம வந்து எப்படி பண்றோம்னா, 1, 2 தான் வாங்குவோம். அந்த 1, 2 ஹோல்சேல் ரேட்டுக்கு அவங்க தராங்க. வாங்கின்னு வந்து இப்ப நீங்க அத விற்பனை செஞ்சுட்டு மறுபடியும் வாங்கிக்கலாம். ஸோ எடுத்த உடனே 100 பீஸ் போடணும், 200 போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க ரீட்டெயில்ல வாங்குற மாரி தான் வாங்க போறீங்க, ஹோல்சேல் கடையில. அத நீங்க ரீட்டெயில்ல விக்க போறீங்க. வாங்குறதும் நீங்க ரீட்டெயிலா 1, 2 வாங்கிட்டு, விக்கிறதும் 1, 2 வித்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். சார் இது கஸ்டமர் கிட்ட எப்படி சார் கொண்டு போய் சேர்க்க முடியும்? கரெக்ட்டு தான் நீங்க கேட்கறது. ஏன்னா, நம்ம கடையும் எடுக்கல. அப்படின்னும்போது எப்படி வாடிக்கையாளர போய் சேரும் அப்படின்னா, அதுல வந்து வேலைக்கும் ஆள் போடணும். ஸ்டாக்கும் போடணும். கடைக்கு வாடகையும் குடுக்கணும். அட்வான்ஸும் குடுக்கணும். இதெல்லாம் இவ்வளோ வேலை இருக்கு. இது இல்லாம கஸ்டமர்ட்ட எப்படி கொண்டு போலான்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்ல ரிலேட்டிவ் இருப்பாங்க. இல்ல நெய்பர்ஸ் இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொண்டு போய் காட்டணுன்ற அவசியம் இல்ல. உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல இப்போ உங்க சோசியல் மீடியால இருக்கீங்கன்னா, நீங்க இந்த பொருளெல்லாம் ஃபோட்டோ எடுத்து, இல்லன்னா நீங்களே வீடியோ பண்ணி, போட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பொருள் என்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கன்னா, பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. அது யாரோ கிடையாதுல்ல. அவங்க கேட்பாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி. "என்ன நீ போட்டிருக்க அது ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். அது என்ன ரேட்டு? கிடைக்குமா?" அப்படின்னாங்கன்னா, "நீங்க தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி தான் குடுக்க போறீங்க. அதனால வாடிக்கையாளர் கொண்டு போறதுன்றது உங்கள பொறுத்தவரைக்கும் ஈஸி. ஏன்னா, ரிலேட்டிவ் உங்க சொந்தக்காரங்க. நெய்பர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க. இது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாம சோசியல் மீடியால இன்னைக்கு WhatsApp-ஆ இருக்கட்டும், Instagram-ஆ இருக்கட்டும், Facebook-ஆ இருக்கட்டும், YouTube-ஆ இருக்கட்டும், இந்த 4 தளங்கள்லயும் மோஸ்ட்லி எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து விளம்பரத்துக்காக மிகப்பெரிய செலவு பண்ண வேண்டியதில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ளஸ்ஸா நான் சொல்றது. வாடகை கிடையாது. வேலைக்கு ஆட்கள் கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதிக பொருள் வாங்கி வைக்க வேண்டியது இல்ல. விளம்பரத்துக்கு எந்தவித செலவும் பண்ற தேவையில்ல. இப்படி எதுவுமே இல்லாம பண்ணக்கூடியது தான் இந்த பிசினஸ். வீட்ல இருந்தபடி உங்க வேலை நேரம் போக, இப்ப ஃபுல் நேரமா உட்கார்ந்து இத வித்துக்குன்னு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ல போறதில்ல. ஸ்டேட்டஸ்ல போட்டீங்க. உங்கள கான்டாக்ட் பண்ணாங்க. நீங்க ஃபோன் எடுக்கல. WhatsAppல மெசேஜ் போட்டுருவாங்க. "இது நல்லா இருக்கு. எனக்கு வேணும். என்ன ரேட்?" அப்படின்னுவாங்க. அப்போ உங்களுக்கு நேரம் இருக்கும்போது செய்யக்கூடிய ஒண்ணு. அதே மாரி அதிக அளவுல நீங்க பணத்த போட்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ வந்து ஒரு ஆர்டர் வருது. அதுல ஏதோ ஒரு ஐட்டம் பார்த்து கேட்கறாங்க. "இது நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. இதுக்கு வேணுன்ட்டு." அப்போ அந்த பொருள அவங்க கிட்ட இருந்து ஒரு 3 பொருள் வாங்குறோம் வச்சுக்கோங்க. அதே ஐட்டம் ஒரு 3 வாங்குறோம். 1 குடுத்துட்டு 2 வச்சுக்கிறோம். அப்போ எது ஜாஸ்தியா கேட்கறாங்கன்றது கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்ப அந்த ப்ராடக்ட்ட மட்டுமே நீங்க வாங்கி வித்து லாபத்த எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, அவங்களும் வந்து ஆன்லைன்ல அந்த பொருள பார்க்க முடியும். நீங்க தான் விக்கிறீங்களா? எல்லாரும் விக்கிறாங்க இல்லையா? நீங்க ஹோல்சேல்ல வாங்கி விக்கும்போது, ஆன்லைன்ல வர ரேட்ட விட நீங்க கொஞ்சம் குறைவா குடுக்கலாம். இல்ல அதே ரேட் குடுத்தா கூட அங்க போறத விட, யாருக்கோ ஆன்லைன்ல அனுப்பிச்சு அவங்க அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்களா? டேமேஜ் ஆகுமான்னு கேட்கறத விட, அதே காசுக்கு நீங்க வித்தா கூட உங்களுக்கு லாபம் தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஹோல்சேல்ல வாங்குறீங்க. வித்தா நம்பிக்கையின் அடிப்படையில உங்ககிட்ட வாங்குவாங்க. இப்போ ஜெயா இருக்காங்க. அவங்க போட்டிருக்காங்க. சரி இந்த பொருளு ஜெயா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்ககிட்ட நேரா வாங்குனோம்னா அத பத்தி கிளியரா பேச முடியும். அதனால வந்து வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு சேர்க்கிறது உங்களால ரொம்ப ரொம்ப சுலபமா கொண்டு போ முடியும். உட்கார்ந்த இடத்திலேயே நீங்க சம்பாதிக்க முடியும்னு தான் நிதர்சன உண்மை.
சார் ஹரி என்டர்பிரைசஸ்ல ஆன்லைன் பொருளை தவிர வேற என்னென்ன சார் இருக்கு? ஆன்லைன் ப்ராடக்ட் மட்டும் இல்லைம்மா, கிஃப்ட் ஐட்டம் அவங்கக்கிட்ட இருக்கு. ஃபேன்சி ஐட்டம் இருக்கு. காஸ்மெட்டிக் ஐட்டம் இருக்கு. ஸ்டேஷனரி ஐட்டம் இருக்கு. டாய்ஸ் ஐட்டம் இருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தேவையான பொருட்கள் இருக்கு. செலக்டிவ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு. கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கு. செல்போன் ஆக்சசரிஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருக்கு. லேடிஸ் பவுச் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஹோல்சேலாவும் தராங்க, ரீட்டைலாவும் தராங்க. சார் அவங்கள காண்டாக்ட் பண்ற டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. ஹரி என்டர்பிரைசஸ் உடைய மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ணுவோம். அதாவது ஹரி என்டர்பிரைசஸ் ஃபோன் நம்பரு, எந்த ஸ்ட்ரீட்டு, எந்த அட்ரஸ்ஸு, எந்த இடத்துல இருந்து போக வேண்டியிருக்கு, மெயில் ஐடி என்ன, ஃபோன் நம்பர் என்ன, கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருவோம். ஹரி என்டர்பிரைசஸ் வந்து வேப்பம்பட்டில் இருக்குது. சென்னையிலேருந்து நீங்கள் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கலாம். திருநின்றவூருக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன். திருவள்ளூரில் இருந்தாருன்னா செவ்வாப்பேட்டைக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஐ திங்க் அதுவாக தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் அங்கேருந்து. பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் 2 நிமிஷத்தில் நீங்கள் ஹரி என்டர்பிரைஸ் போயிடலாம். அங்கே இருக்கிற ஷாப்பில் உங்களுக்கு வச்சிருக்க ஐட்டம் வந்து டிஸ்பிளேக்கு ஒரு 200, 300, 400, 500 ஐட்டம் வச்சுருப்பாங்க. பட் உங்களுக்கு வேணுன்றது எவ்வளவு கேட்டாலும் அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க. அதனால வேணுன்ற நீங்கள் உடனடியாக ஃபோன் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் வந்து நீங்கள் சென்னையிலேருந்து ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் 1 ஹவரில் நீங்கள் அங்கே போயிட முடியும். எந்த பொருள் உங்கள் ஏரியாவில் சேல்ஸ் ஆகும், எது வந்து மூவிங் இருக்குன்றது நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தேவை, கிச்சனுக்கு தேவை, பாத்ரூமுக்கு தேவை, பெட்ரூமுக்கு தேவை, ஆஃபீஸ் ரூமுக்கு தேவை, குழந்தைங்களுக்கு தேவை, சமையல் கட்டுக்கு தேவை, முக்கியமாக ஆண்களுக்கு தேவை, இது பெண்களுக்கு தேவை, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதை நேரில் போய் பாருங்க. எதெல்லாம் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, இது எந்த அளவுக்கு பயன்படுமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இப்போ ஆன்லைனில் வந்து நம்ம பொதுவாக எப்படி போய் வாங்குவோம்னா, ஒன்று பிடிச்சிருக்குன்னு வாங்கி ஆர்டர் போட்டுருவோம். வந்த அப்புறம் ஐயோ அது பிடிக்கலன்னு ஒன்று ரிட்டர்ன் அனுப்புவோம். அதை பற்றி பணம் ரிட்டர்ன் வருதா வரலையான்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னா என்னதான் அந்த பொருள் அதுடைய காஸ்ட் என்ன, அது எப்படி பயன்படுத்தணுன்ற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சேல்ஸ் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டீட்டெயில் தெரிஞ்சால் தான் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி எல்லாரும் உங்ககிட்ட ஆன்லைனில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் தான் உங்ககிட்ட வாங்க போகிறாங்க. அது நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து அக்கத்தில் இருக்கிறவங்களோ வாங்க போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த பொருள் வந்து என்ன பர்பஸ், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லணும். அதனால் நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணுங்களேன். எத்தனோ நாள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ இடத்துக்கு போகிறோம். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக மாறுறதுக்காக ஒரு 1 மணி நேரம் டைம் எடுத்து போயிட்டு அந்த ஷாப்பில் பாருங்கள். திருமண டைம்ல வந்து கிஃப்ட் ஐட்டம் தேவைப்படும். அதுவும் அவங்ககிட்ட இருக்கு. அதனால எல்லா பொருட்களும் அங்க இருக்குன்றதுனால நீங்க ஒரே இடத்துக்கு போயிட்டு தேவையான பொருட்கள் வாங்கிக்க முடியும். அது உங்க வீட்டுக்கா இருந்தாலும் வாங்கிக்கலாம், அல்லது சேல்ஸ்க்கா இருந்தாலும் வாங்கிக்கலாம். உண்மையிலேயே நீங்க வந்து இவ்வளவு நேரம் கேட்டது எல்லாருக்குமே பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு தேவைப்படும். கீழ இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கே தேவைப்படலனாலும் உங்களை சார்ந்தவர்கள், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உறவினராக இருக்கலாம், யாருக்காவது ஓன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்.
அவங்களுக்கு இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்க. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வீட்டில இருந்தே செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸை பற்றி தான் சொல்லியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ட்டு முழுசாக நம்புகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.